العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபு தாபிஈங்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமானியர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாராந்த அல் குர்ஆன் சுன்னா தர்பியா அமர்விலே இன்றைய வாரம் பிடிவாத குணம் ஓர் இஸ்லாமிய பார்வை என்ற ஒரு தலைப்பிலே உங்களை சந்திக்கின்றது. பிடிவாத குணம் ஒரு இஸ்லாமிய பார்வை. சகோதரர்களே, இந்த பிடிவாத குணம் என்பது சில நேரம் ஒரு நல்ல குணமாகவும் இஸ்லாத்தின் பார்வையில் அநேகமான இடங்களில் ஒரு கெட்ட குணமாகவும் அறிமுகப்படுத்தப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். பிடிவாத குணம், வளைந்து கொடுக்காமை என்றெல்லாம் இதுக்கு இன்னும் துணைப்பேர்களை சொல்லலாம். இந்த பிடிவாத குணம் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. எல்லா மனிதர்கள்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில் பிடிவாத குணம் என்பது இருக்கும். அது இருக்க வேண்டிய சில அம்சங்களும் இருக்குது, இருக்கக்கூடாத பல அம்சங்களும் இருக்குது. அது சம்பந்தமான ஒரு சுருக்கமான பார்வை இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னாட நிழலில் இன்றைய தர்பியா அமர்வில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பிடிவாத குணம்ன்றது, இந்த பிடிவாதம் என்றதுக்கு அடம் பிடித்தல், வைராக்கியம், முரண்டு, முரட்டுத்தனம், சண்டித்தனம், விடாப்பிடி, அராஜகம் என்று பல்வேறு அர்த்தங்களில் இந்த சொல் கையாளப்படுது. பிடிவாதக்காரன் என்று சொன்னாலும், விடாப்பிடியில் இருக்கிறான் என்றாலும், அடம் பிடிக்கிறான் என்று சொன்னாலும், வைராக்கியத்தில் இருக்கிறான் என்றாலும், முரண்பாட்டில் இருக்கிறான் என்று சொன்னால், முரண்டு பிடிச்சு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாலும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த பிடிவாத குணத்தோடு சம்பந்தப்பட்ட சொற்கள் தமிழில் பொதுவாக உலகத்தில் பாய்க்கப்படக்கூடிய சொற்கள் தான் பிடிவாதத்தோடு ஒட்டி வரக்கூடிய இந்த சொற்கள். இந்த பிடிவாத குணம் என்பது இஸ்லாமிய அறிஞர்கள், அஹ்லுல் இல்ம், இஸ்லாமிய அறிஞர்களோட பார்வையில் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இந்த உலகத்தில் சலஃபு சாலிஹீங்கள் எப்படி மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு தந்தாங்களோ அப்படிப்பட்ட அந்த இஸ்லாமிய அறிஞர்களோட பார்வையில் லிதாலிக கால பஅது அஹ்லுல் இல்ம், பல அறிஞர்கள், இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்அபுர் ரஜா ரிக்கத்துல் மஆனித், அதாவது பிடிவாதக்காரனுடைய இதயம், பிடிவாதமாக இருக்கிறவனுடைய இதயம் மென்மையாகும் என்று எதிர்பார்க்கிறது தான் மிகவும் கஷ்டமான எதிர்பார்ப்பு. இது அப்படி ஆகலாம், இது இப்படி ஆகலாம், இது அப்படி வரலாம் எதிர்பார்க்குறது தானே. ஆனால் பெரிய ஒரு எதிர்பார்ப்பில், அதாவது நடக்காது, மிகவும் கடினமான எதிர்பார்ப்பு என்னென்று சொன்னால், பிடிவாதக்காரன் உள்ளம், இதயம் மென்மையாகும், அது சாஃப்ட் ஆகும், அது இறங்கும், அது சாஃப்ட் ஆகிடும். சரி, கொஞ்சம் நேரம் போக்கில் மன்னிப்பு கேட்பாங்க, கொஞ்சம் நேரம் போக்கில் திருந்திடுவாங்க, கொஞ்சம் நேரம் போக்கில் மாறிடுவாங்க, அழுதுண்டு வருவாங்க, தவற உணர்வாங்க, பிழையை உணர்ந்துருவாங்க நினைக்கிறதுக்கே இது மிகப்பெரிய மடமைத்தனம், அது சாத்தியமே படாது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க. தெரியுமா? லா யக்பலு இல்லா மாயராஹு வலவ் கான பாத்திலா வயரித்து மாயராஹு கைரா வைன் கான ஹக்கா. அது எப்படின்னு சொன்னால், தான் பார்க்கிறத மட்டுமே ஏற்றுக்கொள்ள செய்யும். இந்த பிடிவாத குணம் உள்ள அது தவறாக இருந்தாலும் சரி, மற்றவங்க பார்க்கிறது அது உண்மையாக இருந்தாலும் நான் ஒன்றை பார்க்கிறேன், நீங்க ஒன்றை பார்க்கிறீங்க. சரி, இதுல பிடிவாத குணமுள்ளவனாக நான் இருந்தால் அது எப்படி தெரியுமா இருக்கு? நான் பார்க்கிறது ஏதோ அதாவது பிழையாக இருந்தாலும் பிடிவாதக்காரோட சிந்தனை எப்படி சொன்னால் அதை அப்படியே அவன் ஏற்றுக்கொள்வான். தான் பார்க்கிற பார்வை அதுதான், அது எவ்வளோ பேர் உணர்த்தினாலும் அதில் மிரண்டு திரும்பி மீண்டு வாரன்றது கஷ்டமாயிருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த உள்ளங்களை பற்றி எல்லாம் இந்த பாடத்திற்கு போயிட்டு பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த நோய் வந்துடவே படாது. அந்த நோய் உள்ளவங்க அதை நோயாக பார்க்கவே மாட்டாங்க. அது பெருமையில் ஒரு வகையாக இருக்கு. பிடிவாத குணம்ன்றது பெருமையில்
இன்னொரு வகையாக இருக்கும். தான் பார்க்கிறத மட்டுமே ஏற்றுக்கொள்ள செய்யும், தவறாக இருந்தாலும் சரியே. மற்றவங்க பார்க்கிறத அது உண்மையாக இருந்தாலும் அது நிராகரிக்க செய்யும். இது பிடிவாத குணத்தில் முக்கியமானது. பிடிவாத குணம் என்பது இதயத்தின் மீது ஒரு கரையை உருவாக்கும், இதயத்தில் திரையை போட்டுடும். பின்னால் சில வரலாறு ஒரு சொல்றேன். கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். அப்படியல்ல, அவர்கள் இருதயங்கள் மீது துருப்படிஞ்சாச்சு, அவர்கள் இருதயங்கள் மீது ராண திரையிடப்பட்டு விட்டது, அவங்களுடைய இருதயங்கள் மூடப்பட்டாச்சு, ஆதிக்கம் செலுத்தப்பட்டு விட்டது. மா கானு யக்ஸிபூன், அவங்க சம்பாதித்த வீடின் காரணமாக பாவங்கள் செஞ்சு செஞ்சு பிடிவாத குணத்தில் நிலைத்திருந்து, அந்த பிடிவாத குணம் என்னன்னு சொன்னால் அவங்களோட இருதயத்தில் ஒரு திரையை போட்டுடும். ராண கல்லாபல் ராண என்ற அரபு சொல்ல வந்து நான் பார்த்தோம்னு சொன்னால் திரை போட்டிடும், அப்படியே மூடி போட்டிடும், ஆதிக்கம் செலுத்திவிடும். அவங்க பார்க்கிறது தான் பிடிவாத குணம். குர்ஆன் சுன்னாட நிலையில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட கருத்தை நிலைநாட்டுறதுக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட செயலை உறுதிப்படுத்துறதுக்காக விடாப்பிடியாக இருக்கிறது பிடிவாதம். இது சில சமயங்களில் இந்த உறுதித்தன்மை, இந்த விடாமுயற்சி, இந்த நேர்மறையான இந்த அம்சம் இது நல்லதாக கருதப்படுது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் வந்து இது மோசமாக பார்க்கப்படுது. இஸ்லாம் பிடிவாத குணத்தை எப்படி பார்க்குது என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸில் நாங்கள் பார்க்க போக்கில் உறுதித்தன்மை, விடாமுயற்சி, சில சமயங்களில் ஒரு மனிதன் நல்லொழுக்கம் உள்ளவனாக கற்புணரி பேன்ற விஷயத்தில் ஆண்கள்ட முன்னுக்கு போகிறதுல ஒரு பெண்மணி தன்னை கட்டுப்படுத்தி கொள்றதுல, ஒரு பெண்ணை பார்க்குற விஷயத்தில் ஆண் தன்னை கட்டுப்படுத்தி கொள்றதுல, ஒரு ஆணை பார்க்குறதுல பெண் தன்னை கட்டுப்படுத்தி கொள்றதுல, மஹ்ரமி அஜ்னபி உறவு பேன்றதுல, வீட்டுக்குள்ள இஸ்லாமிய சூழலை உருவாக்குறதுல, குர்ஆனோட தன்னை நிலைத்து நிற்க வைக்கிறதுல, ஜமாத்தி தொழுகைக்கு போகணும் என்ற உறுதியாக நிற்கிறதுல, திங்கள் வியாழன் சுன்னத்தான் நோம்புகள் பிடிக்கணும் என்ற உறுதித்தன்மை எடுக்கிறதுல பிடிவாத குணம் இருக்கணும். அதுவும் பிடிவாத குணம் தான். சில நேரம் சாராயம் குடிக்கிறத்தன், சிகரெட் அடிக்கிறத்தன் ஒரு பிடிவாத குணத்தை எடுக்கலாம். நான் இதுக்கு பிறகு குடிக்கிறல்ல, ட்ரக்ஸ் எடுக்கிறல்ல, சிகரெட் புகைக்கிறல்ல, நான் ஜமாத்துக்கு போறதான், என்ன கஷ்டம் வந்தால் நான் போறதான். இது ஒரு வகையான பிடிவாத குணம். இஸ்லாமிய அறிஞர்கள் இஸ்லாத்தில் பார்வை இந்த பிடிவாத குணம் மிக முக்கியமானது. ஷரியத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் இஸ்திகாமா, அது ஒரு உறுதி பிடிவாத குணம். இன்னல்லதீன காலூ ரப்புன் அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அதுதான் யாரெல்லாம் அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லி பின்னர் அதில் பிடிவாதமாக இருந்தார்கள். இஸ்திகாமான்னு சொன்னால் உறுதியாக நிற்கிறது, எப்படியும் ஏலா அசைய மாட்டாங்க. யாரெல்லாம் அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்லி சும்ம இஸ்தகாமு உறுதியாக பிடிவாதமாக நிற்பார்களோ தத்தனஸ்ஸல் அலைஹிமுல் மலாயிகா, அவங்க மரணிக்கு நேரம் மலக்குமார்கள் அவங்கள்ட்ட இறங்குறான். அல்லா தகாஃபு, நீங்க பயப்படவானாம், வலா தஹ்சனு, நீங்க கவலைப்படவானாம், வாபிஷுருல் பில் ஜன்னா அல்லத்தி குந்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்க. நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகத்திலேயும் நாங்கள் உங்களோட கூட்டாளிகள் தான், நேசர்கள் தான், மறுமையிலும் நேசர்கள் தான் என்று சொல்லி அந்த இஸ்திகாமத்தோட பிடிவாதமாக மார்க்கத்தில் இருந்தவங்களுக்கு மலக்குமார்கள் நற்செய்தி சொல்லுவாங்க என்றது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்து யா ரசூலல்லாஹ், நான் கேட்டேன், நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன் அஹதன் கைரக் கால் குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம். சுஃபியான் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டேன், இஸ்லாத்தில் எனக்கு போதுமான ஒரு வார்த்தையை சொல்லுங்க, உங்களை தவிர வேறு யார்கிட்ட நான் கேட்கக்கூடாது, அப்படி ஒரு ஸ்பெஷலான வார்த்தையை சொல்லுங்க என்று சொன்னேன், கேட்டேன். அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அல்லாஹ்வை நம்புறேன், குல் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புறேன் என்று நீ சொல்லி போட்டுட்டு சும்ம இஸ்தகிம், அதுல நீ உறுதியா பிடிவாதமா இருந்துக்கும், இஸ்திகாமத்தா இருந்துக்கும். அப்ப இது என்னென்றால் என்னோட தலைப்பு என்ன, பிடிவாத குணம் ஒரு இஸ்லாமிய பார்வை. இங்க என்னென்றால் இஸ்லாத்தில் உறுதியா நிற்கிறது, ஈமான்ல உறுதியா நிற்கிறது, மார்க்க கடமை உறுதியா நிற்கிறது, அதுல பிடிவாதமாக நிற்கிறது. இது இஸ்லாம் வரவேற்கக்கூடிய பிடிவாதம். பெரும்பாலும் இந்த பிடிவாத குணம் என்றது வந்து சத்தியத்தை ஏற்க மறுக்கிறது, அகங்காரம், மமதை, இருமாப்பு, கர்வம், இதுகளில் வரும். பிறரின் உரிமைகளை மீறுறது, நியாயமற்ற முறையில் செயற்படுறது,
அந்த பிடிவாத குணத்திலுள்ள பண்பு. இது குர்ஆன் இது எப்படி சொல்லுன்றதை பாருங்க. பிடிவாத குணத்தை பற்றி இஸ்லாம் குர்ஆன் என்ன சொல்லு பாருங்க. சாஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யத்தகப்பரூன ஃபில் அர்தி பிகைரில் ஹக் வய்யரவ் குல்ல ஆயா லா யுமினு பிஹா. அல்லாஹ் சொல்றது பாருங்க. பூமியில் அநியாயமாக அகங்காரம் கொண்டிருக்கிறவங்களை எனது வசனங்களை விட்டு நான் திருப்பி விடுவேன். இந்த வசனம் நல்லா பாருங்க. பூமியில யாரெல்லாம் திமிரு பிடிச்சி கர்வம் பிடிச்சி பெருமை பிடிச்சி அல்லாஹ் கொடுத்த உலகத்தை எடுத்துக்கொண்டு அடுத்தவனை கணக்கெடுக்காம பெருமையோட கர்வத்தோட திமிரோட ஆணவத்தோட பிடிவாதமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நான் அவங்களை ஏண்ட வசனங்கள்ல இருந்து நான் அவங்களை திருப்பி விடுவேன். பிறகு பாருங்க. வையரவ் குல்ல ஆயத்தின் லா யுமினு பிஹா வையரவ் சபீல ருஷ்தி லா யத்தஹிதுஹு சபீலா. அவர்கள் ஒவ்வொரு அத்தாட்சியை கண்டாலும் அதை நம்ப மாட்டார்கள். மேலும் அவர்கள் நேர்வழியை கண்டால் அதை ஒருபொழுதும் வழிமுறையாக எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். பிடிவாதம் வந்தால் அல்லாஹ் உள்ளத்தை திருப்பி போட்டுடுவார். எனக்கு அந்த நோய் இருக்குன்னு உணர்த்தப்பட்டால் கர்வத்தை விட்டு ஏற்றுக்கொள்ளணும். சரிதான், உண்மைதான், எனக்கிட்ட அது இருக்குதுதான். இது ஒரு மூமின பண்பா இருக்கணும். இங்க அல்லாஹ் சொல்றேன் என்று சொன்னால் அவங்க எந்த அச்சாட்சியை கண்டாலும் அதை நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, நோய்க்கு மேல நோய், சிக்கலுக்கு மேல சிக்கல், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேல ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் லெவல், அவங்க சூசைட் தோட்ஸ் தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி பல பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள குடும்பத்துல பிள்ளை குட்டிகளால பொருளாதாரத்துல எல்லாம் வரும். மருந்தெடுப்பாங்க, போவாங்க. அவங்க எந்த தன்மையால தான் இது வருதுன்றதை உணரவே மாட்டாங்க. இது அல்லாஹ் சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொரு அத்தாட்சியை கண்டாலும் நம்ப மாட்டாங்க, அதை உரசி பார்க்க மாட்டாங்க. அவங்க நேர்வழியை கண்டால் அதை ஒருபோதும் வழிமுறையாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. வையரோ சபீரல் கை எத்தகுது சபீலா. ஆனால் வழி தவறுதலை கண்டால் அதை வழிமுறையாக எடுத்துக்கொள்வார்கள். தெரியுமா? தாலிக பியன்னஹும் கானு தாலிக பியன்னஹும் கذبوا பிஆயாத்தினா வகானுனா காஃபில். இதுக்கு காரணம் அவங்க எங்கட வசனங்களை அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தி அதை அலட்சியம் செய்தார்கள். அல் குர்ஆன் 7:146. அல்லாஹ் தஆலா பிடிவாத குணத்தை பற்றி சொல்றேன் பாருங்க. வைனா துத்லா அலைஹி ஆயாத்தினா வல்லா முஸ்தக்பிரா. எங்கட வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் புறக்கணித்து பெருமை அடிச்சு போறான். கல்லம் யஸ்மாஹா, கேட்காதவனை போல வக்ரா, செவிட்டுத்தன்மை காதில் இருக்கிறவன் மாதிரி செவிடன் மாதிரி எங்கட வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவன் வரட்டு கௌரவம் இருமாப்பு பிடிவாதத்தால புறக்கணிச்சு போறான். இப்படிப்பட்ட பிடிவாதக்காரனுக்கு துன்புறுத்தும் வேதனை ஒன்று என்று நன்மாராயம் சொல்லுங்கள் நபியே என்று அல்லாஹ் சூரா லுக்மான் 7 சொல்லி காட்டுகிறார். வலகத் அகதுனாஹும் பில் அதாபி ஃபமஸ்தகானு ரப்பிஹும் வமா யதர்ரூன். இவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அதாவது வலகத் அகதுனாஹும் பில் அதாப், அவங்களை நாங்க மீண்டு வருவார்கள், திருந்தி வருவார்கள் என்று எண்ணி அவங்களை நாங்க துன்பத்தால பிடித்தோம். அவங்களை நாங்க கஷ்டங்களால துன்பங்களால சோதனைகளால பிடிச்சோம், மீண்டு வருவாங்கன்னு சொல்லி ஃபமஸ்தகானு பில்லதா ஃபமஸ்தகானு ரப்பிஹும் வமா யதர்ரூன். அவங்க தங்களுடைய இறைவனுக்கு பணியவும் இல்லை, கட்டுப்படவும் இல்லை, பிடிவாதமாகவே இருந்தார்கள். இதெல்லாம் தான் பிடிவாத குணத்தை சொல்றான். சிலருக்கு சில நோய்களை கொடுக்கிற, சிலருக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கிற, சிலருக்கு சில திடீரென்று அனர்த்தங்களை கொடுக்கிற, சிலருக்கு திடீர் லொஸ்டுகளை ஏற்படுத்துற, சிலருக்கு வேறு ஏதோ ஒரு நோய் ஏதோ ஒன்றை ஏற்படுத்துற. தெரியுமா? திருந்தி வா, மாறி வா, தௌபா செய், கொஞ்சம் ஒன்றை மீள் பரிசீலனை செஞ்சு பாரு, ஓண்ட சில செயற்பாடுகளை நீ நினைச்சு வருந்தி ஒன்றை மாத்திக்கோ. ஃபமஸ்தகானு அல்லாஹ் சொல்றான். அவங்க அப்படி நாங்கள் செஞ்ச நேரம் ஃபமஸ்தகானு ஒமாயத்தில் அர்ரவுன், அதாவது இஸ்தகானு அவங்க கீழ்ப்படியவும் இல்லை, ஒமாயத்தில் அர்ரவுன் மன்றாடி தவற உணர்ந்து வரவும் இல்லை. அதாவது பிடிவாத குணத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் திடீர்னு ஒரு இன்சிடென்ட் ஏற்படுத்துவான், ஒரு ஆக்சிடென்ட், ஒரு நிகழ்வு ஏற்படுத்துவான். அது நோயாக வரலாம், புள்ள குட்டிகளோட பிரச்சனையாக வரலாம், பொருளாதார சிக்கலாக வரலாம், தனக்கு சேர வேண்டிய ஒன்று சேராம போனதாக வரலாம், தன்ட வீட்டுக்குள்ள மனைவியோட கணவனோட வர சிக்கலாக வரலாம், அல்லது திடீரென்று ஒரு லொஸ்டா போகலாம். இதெல்லாம் தந்து அல்லாஹ் பார்க்கிற, கொஞ்சம் பணிஞ்சு வா, கொஞ்சம் தௌபா செஞ்சு வா, கொஞ்சம் மீண்டு வா, உன்னை கொஞ்சம் மீள் பரிசீலனை செய், நீ கொஞ்சம் ஒன்று உணர்ந்துக்கோ. ஃபமஸ்தகானு வமாயத்தில் அர்ரவுன், அவங்க பணியவும் இல்லை, திருந்தவும் இல்லை, மாறவும் இல்லை. தெரியுமா? இவங்க பிடிவாதத்தில் இருந்ததன் காரணமாக. உண்மையிலே
பிடிவாத குணம் என்பது ஒரு மூமியின் வாழ்க்கையில் மிக மோசமான குணம். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் அது வரலாம், வரக்கூடாத பக்கங்கள் விசாலமானது. இங்கே பாருங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஹாஸம பிபாத்தில் வஹுவ யஅலம் லம் யஸல் ஃபீ சக்தில்லாஹ் ஹத்தா யன்தி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எவனொருவன் தன் சகோதரனோட அநியாயமான முறையில் பிடிவாதமாக சண்டையிடுகின்றானோ, சண்டை பிடிக்கிறான், பிடிவாதமாக சண்டை பிடிக்கிற அவன் ஆள் மனசு சொல்லுது, நான் பிழை, நான் செய்கிறது பிழை. இருந்தாலும் அவன் திமிரு, அவன் கட்ஸு, அவன் பவரு, அவன் பெருமை, அவன் இருமாப்பு, நானே பள்ளியோனும் நானே இறங்கணும் என்ற சிந்தனையில் யாரத்தை சண்டையிடுறானோ அல்லாஹ் தாலா அவன் அல்லாஹ்வோட கோபத்துக்கு ஆளாகிறான். சஹீஹ் புகாரி இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அதாவது இது ஒரு பயங்கரமான செய்தி. ஒரு சகோதரனோட அநியாயமான முறையில் பிடிவாதமாக சண்டையிடுறது, தனட்டிக்கிற பணபலம், படைபலம், ஆள் பலம், அரசியல் பலம், போலீஸ் பலம், ஏதோ ஒரு பலம் தனக்கிட்ட இருக்குது. இதை வச்சுக்கொண்டு இன்னொருத்தர் என்ன சொல்லுவான், பிழையும் வழங்குது, இறங்காமைக்கு பிடிவாதமாக சண்டை விட்டுறான்னு சொன்னால் அல்லாஹ் தாலா அவனை சபிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வோட கோபத்துக்கு அவன் ஆளாகிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது என்ன சொன்னால், தான் பிடிவாதமாக இருக்கிறன்றது வணங்குது, இருந்தாலும் மாற்றிக்கு ஒரு வரட்டு கௌரவம், ஒரு திமிரு மமதை அதிலிருந்து வெளியேற விடாது. இந்த பிடிவாதம் ஏற்படுத்த சில விளைவுகளை பாருங்க. முதலாவது, உள்ளங்கள் மீது முத்திரை குத்தப்படல். அதாவது எங்களோட பக்கங்களில் பெரும்பாலும் இந்த பக்கங்கள் உணர்த்தப்பட்டல். இது ஒரு தர்பியா அமர்வு, குடும்ப தர்பியா அமர்வு, வாரம் ஒரு நாள் சந்திக்கிறோம். எனக்கிட்ட இந்த நோய் இருக்குதா, களைஞ்சிடுவோம். இது என்ன எங்கெல்லாம் சீரழிக்கும், என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும், அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, முதலாவது என்ன தெரியுமா, அல்லாஹ் பிடிவாதக்காரண்ட உள்ளத்தில் முத்திரையிட்டு விடுவான். இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திரஹும் லா யுமினூன். நிராகரிப்பாளர்கள், இவங்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்தாலும் விட்டாலும் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஏன் தெரியுமா, ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவங்களோட இருதயங்கள்ல முத்திரை இட்டுட்டான். அல்லாஹ் முத்திரை இட்டன்னு சொன்னால் அதை பிரிக்கலாம். பிடிவாதக்காரனுக்கு வர மிகப்பெரிய இழப்பு என்று சொன்னால், உள்ளத்தில் அல்லாஹ் சீல் குத்திடுவான், உணரவே மாட்டான், திருந்தவே மாட்டான், மாறணும் யோசிக்கவே மாட்டான். ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், இருதயங்கள் முத்திரையிட்டு விட்டான். வலா சம்மிஹிம், அவங்களோட செவிப்புலங்கள் மீது முத்திரையிட்டு விட்டான். வலா அபுசாரிஹிம் கிஷாவா, அவங்களோட பார்வையில் ஒரு திரையை போட்டிருக்கிறான். அதுதான் டேஞ்சர். அவங்களோட பார்வையில் ஒரு திரை அல்லாஹ் போட்டிருக்கிறான். வலகும் அதாபுன் அதீம், அவங்களோட பார்வையில் திரை என்னது, ஒன்று உள்ளத்தில் முத்திரையிட்டுறது, அவங்களோட காதில் முத்திரையிட்டுறது. அவங்க பிடிவாத குணத்தில் இருந்தால் அவங்க உள்ளுக்கொண்டு போகாது, இஸ்லாம் குத்தியாச்சு. அது எப்படின்னு சொன்னால், அவங்க பார்க்கறது தான் பார்வை, யார் உணர்த்தினாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களோட காது யார் சொல்கிறாங்க, அவங்க கேட்டது அவங்க பார்த்தது மட்டும்தான். இப்பெல்லாம் சொல்கிறான், வாலா அபுசாரி விஷாவா, அவங்களோட பார்வைக்கு ஒரு திரை இருக்குது. ஃபிர்அவுன் எடுத்துக்கோங்க, இந்த ஃபிர்அவுனுக்கெல்லாம் இந்த உலகத்தில் இனி இல்லைன்னு கொடுத்தான். அவன் சொன்னான் என்ன, அதாவது இரமதாத்தில் இமாத், அதாவது வஃபிர்அவுனதில் அவுதாத், படைப்பட்டாளங்களை உடைய ஃபிர்அவுன், அல்லது லம் யுக்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத். அல்லாஹ் எப்படி சொல்றேன்னு சொன்னால், அந்த ஃபிர்அவுன் சண்டாளன் ஃபிர்அவுன், மிக கொடுமைக்காரன் ஃபிர்அவுன். என்ன சொன்னான், இந்த நதிகள் எல்லாம் ஏண்ட ஓடுறதுல தான் ஓடுது என்று சொன்னான். கர்வத்தில் உச்சகட்டத்தில் இருந்தான். இங்க பாருங்க, சும்ம பாஸ்னா மின் பாதிஹி மூசா, நாங்கள் மூசா நபியை அவங்களுக்கு பின்னால் அனுப்பினோம். நபியாக மூசா வந்தார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். பஹாரூன இலா ஃபிர்அவுன், மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் நாங்கள் ஃபிர்அவுன்ட்ட அனுப்பினோம். சரி, வமலைஹி, அந்த தலைவர்கள்கிட்ட சேர்த்து அனுப்பினோம். எங்கட வசனங்களை கொண்டு ஃபஸ்தக்பரு வகானு கௌம முஜ்ரிமீன், பெருமை அடிச்சாங்க, பாவம் செஞ்ச சமூகமாக மாறினாங்க. ஃபலம்மா ஜாஅத்துஹும் ஆயாத்துனா முபஸ்ஸிரா காலு ஹாதா சிஹ்ரும் முபீன். பாருங்க, அல்லாஹ் தெளிவான அத்தாட்சிகள் ஃபிர்அவுனுக்கு கொடுத்து. எப்படி தெரியுமா, மூசா நபி வந்தார், தண்ட கையை இப்படி போட்டாரு, எடுத்தாரு, பல பலண்டு மின்னிச்சு, பாம்புகள் நிறைய, மூசா நபியோட கையில் தடியை போட்டாரு, பிரமாண்டமான பாம்பாக மாறி எல்லாத்தையும் விழுங்கிச்சு. சாப்பாட்டை எடுத்தா பேன், தண்ணி எடுத்தா பேன், வல்லஃபாதிய வத்தம ஆயாத்து முஃபஸ், அல்லாஹ் சொல்றான், வல் கும்மல வல்லஃபாதிய, சாப்பாட்டை எடுத்தா பேன், அங்கே போன தவளை, அங்கே போன ரத்தம்,
எவ்வளவு பேர் அத்தாச்சு. ஆனா அவங்க ஒரு வகையான திமிரில் இருந்தாங்க, மாறவே இல்லை. எது எடுத்தாலும் அவங்களுக்கு அங்க பார்க்கறதுக்கு அல்லாஹ் அத்தாட்சியில காட்டின மாறவே இல்லை. அல்லாஹ் அப்படி அந்த சமூகத்தை விட்டு 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 ஃபந்தகம்னா மின்னும் வாக்ரனாஹும் ஃபில் யம், அவங்க நாங்க நதியில மூழ்கி அடிக்க செஞ்சோம். பாருங்க, ஃபிரௌன் ஒரு திமிரு பிடிச்சொத்தனா இருந்தான், குர்ஆன் சொல்லுது. அவன மாதிரி ஒருத்தர் வரலன்ற அளவுக்கு அத பிடிவானத்தில் உச்சகட்டத்தில் இருந்தான். அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பங்கள் பலதை கொடுத்தான். திருந்திக்கோ மாறிக்கோ, திருந்திக்கோ மாறிக்கோ, திருத்தி வரவே இல்லை. கடைசியாக என்ன செய்யறான்னு சொன்னா பாருங்க, அதாவது அல்லாஹ் தஆலா சொல்றது பாருங்க, வௌரஸ்னல் கௌமல்லதீன கானு யுஸ்தத்அஃபூன மஷாரிகல் அர்தி வ மகாரிபஹா. அதாவது எவர்கள் பலவீனர்களாக கருதப்பட்டார்களோ, ஃபிரௌனால் அடக்கி ஆளப்பட்ட பலவீனர்கள் அப்பாவிகள் கருதப்பட்டாங்களோ, அந்த கூட்டத்தாருக்கு நாங்க பாக்கியம் அளித்த அந்த பூமியில கிழக்கு பகுதிகளையும் மேற்கு பகுதிகளையும் நாம் உரிமையாக்கினோம். ஃபிரௌன் ஆட்சி செஞ்ச அந்த ஏரியா பிரமாண்டமான ஏரியா, ஏண்ட கண்ணியத்தாளர் நதிகள் ஓடுது என்று சொன்ன திமிரு பிடிச்ச ஃபிரௌன் ஆண்ட அந்த சொத்துக்களை அவனால் ஆளப்பட்ட பலவீனமான மக்கள் அவங்களுக்கு நாங்க அப்படியே அந்த கிழக்கு பகுதிகள் மேற்கு பகுதி எல்லாத்தையும் ஆளக்கூடிய பைத்துல் முகத்தஸான அந்த ஏரியாவை கண்ணியமாக நுழையக்கூடிய பாக்கியத்தை நாங்க கொடுத்தோம். பாருங்க, வதம்மத் கலிமத் ரப்பிக்கல் ஹுஸ்னா அலா பனி இஸ்ராயீல் பிமா சபரு. பனி இஸ்ராயீல்கள் பொறுமையாக இருந்ததன் காரணத்தால உங்களுடைய இறைவனுடைய வாக்குறுதி அழகான வாக்குறுதியாக நிறைவேறியது. ஃபிரௌன் ஒரு சண்டாளன், அவனுக்கு கீழே அவனால் அடக்கியாளப்பட்ட மக்கள் பொறுமையா இருந்தாங்க, நாங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம். இதெல்லாம் சொல்லி போட்டுட்டு, அதாவது வதம்மர்னா மா கான யஸ்னா ஃபிரௌன் வ கௌமுஹு வ மா கானு யரிஷுன். ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் செய்து கொண்டிருந்த எல்லாத்தையும் நாங்க கட்டி எழுப்பிய கோட்டைகளை எல்லாத்தையும் நாங்க தவிடுபடியாக்கி அடித்து விட்டோம். சூரா துஹான் அல்லாஹ் சொல்றான், வௌரஸ்னா கௌமன் ஆகரீன் ஃபமா பக்கத் அலைஹிம் ஸமா வல் அர்து வமா கானு முன்தரின். பெருமை பிடிவாரத்தில் முடிய பாருங்க, ஃபிரௌன் செத்து போனான். ஃபிரௌன் சொத்துக்கள் அவன் ஆண்ட அந்த பிரதேசத்தை எல்லாம் கௌமன் ஆகரீன் பிறர் சமூகத்துக்கு நாங்க வராசத்தாக ஆக்கினோம், அனந்தர சொத்தாக ஆக்கி வாணுங்கன்னு ஆக்கினோம். இங்கெல்லாம் சொல்றது பாருங்க, ஃபமா பக்கத் அலைஹிம் ஸமா வல் அர்து. அந்த ஃபிரௌன் செத்ததுக்காக வானமோ பூமியோ அழல்ல. இங்க ஃபிரௌன் கடைசி நேரத்தை பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேலர்கள் எடுத்து கொண்டு வர ஈசா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பாதுகாக்கணும், இது பயங்கரமான நோய். பாலா அபுசாரி மிகிஷாவா, அவங்களோட பார்வையில திரை இருக்குதுன்னு சொன்னேன், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னேன். இங்க பாருங்க, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எந்த மூசா நபி வந்து ஃபிரௌனுக்கு எதிராக வருமுண்டு பயந்து பிரச்சனை வந்துச்சோ, அந்த மூசா நபியை ஃபிரௌன் வீட்டுக்குள்ள எல்லாம் வளர்த்தான், உருவாக்கினான். சரி, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். இப்ப கடைசி கட்டம், லாஸ்ட் ஆப்ஷன், கடைசி ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேலர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு ஸ்பீடா வாராங்க. ஃபிரௌனுக்கு கேள்விப்படி பிரமாண்டமான படையை கூட்டிக் கொண்டு ஃபிரௌனும் பின்னால வாரான். பிடிவாதக்காரண்ட பார்வைக்கு திற, உலகமே சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், குர்ஆன் ஹதீஸ் சொன்னாலும் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தாலே தவிர திருந்தி வர மாட்டான். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? கடைசி செகண்ட் அல்லாஹ் எப்படி சொல்றேன்னு பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, கடல் முன்னால குறுக்கிடுது, இன்னால் அமுதுரக்கூன் முடிஞ்சு செத்துட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பி ஏமாந்துட்டோம். கல்லா இன்ன மாய ரப்பி சயஹதீன். பனி இஸ்ரவேல் அப்படி பேசவானாம், என் ரப் என்னோட இருக்கிறான், அவன் என்ன கைவிட மாட்டான். மூசாவோட கையில் இருக்கிற தடியால் அடிங்க அடித்தார், பாறை விட்டது. மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈமான் கொண்ட பனி இஸ்ரவேல் கூட போய்த்து சேர்ற. இப்ப ஃபிரௌன் பின்னால வாரதை பாருங்க. இப்ப பிடிவாதக்காரண்ட குணம் எழுத, செத்தாலும் சாகுவேன், உஷிர விட்டாலும் உஷிர விடுவேன், நானாத்தான் இருக்கேன், என்ன மாத்திரத்துக்கு யாரும் வரப்படாது, ஏண்ட வேலை விட்டுடுங்க, நான் பார்க்கிற பார்வை தான், உலகமே சொன்னாலும் அது அப்படித்தான், நான் விளங்கினது தான். ஃபிரௌன் பின்னால வாரான், அப்பாவி பனி இஸ்ரவேலர்களை எடுத்துக்கொண்டு ஃபிரௌன் பின்னால வாரான். ஹத்தா இதா அத்ரக்கஹுல் கரக், அப்படி வந்தாச்சு. கொக்கரை சிரிப்போட ஃபிரௌன் பார்க்கிறான், மோடேன் என்ன கடல் பாதை விட்டு இருக்குது. எப்பவுமே விளங்கணும், ஒரு கோடீஸ்வரன் சல்லிக்காரன் என்று சொன்னால் அவனுக்கு பின்னுக்கு ஒரு பாட்டாளி வர்க்கம் இருக்கும். இவனை விட்டா என் வயிறு கழுக யாரும் இல்லை, வயிறு நிரப்ப யாரும் இல்லை, இவர் தான் எனக்கு எல்லாம் நினைக்கிற ஒரு சமூகம் பின்னாலே இருப்பாங்க.
ஃபிரௌன் அரசன், அவனுக்கு பின்னுக்கு ஒரு பிரமாண்டமான சமூகம் இருக்குது. ஃபிரௌன் வந்து பார்க்கிறான், மக்களை திரும்புறான். என் கண்ணியத்தை பாருங்க, நதி கூட கடல் கூட எனக்காக பாதை விட்டு இருக்குது, இறங்குங்கண்ட. ஃபிரௌன் இறங்குறான். நான் கேட்கிறேன், இந்த செகண்ட் ஃபிரௌனுக்கு நிச்சயமா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் தான், இவ்வளோ பெரிய அத்தாச்சி, நதி கூட பாதை விட்டு இருக்குது, கடல் பாதை விடுமா, நதி பிளக்குமா, நதி பாதை விட்டு இருக்குது, இது பெரிய அத்தாச்சி, நான் என்ன மாத்திக்கிறோன்னு மூசாவே உங்களோட ரப்ப நான் ஈமா கொள்றேன்னு சொல்லி இருக்கேனும். அவன் வரட்டு கௌரவம் அதுதான். வாலா அபுசாரி யூஷாவா நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இது சின்ன விஷயம் இல்லை. அந்த பார்வைக்கு போடப்பட்ட திரை அவருடைய முடிவு என்ன தெரியுமா? சண்டாளம் ஃபிரௌன் இறங்குங்க பனி இஸ்ரவேலர்கள்னு சொன்ன அப்பாவிகள் இறங்கினாங்க. அப்படியே வாராங்க 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 வாராங்க, நடுக்கு வந்தாச்சு. ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக். இப்ப அல்லாஹ் சொன்னான், ஃபக்தலத், கடலே நதியே கலந்து விடு. இப்ப தௌதில் அலீம் என்றான். மூசா அடிச்சு அடிக்கி போட்டோல நீர்வீழ்ச்சி பிடிச்ச அப்படி அப்படி ஒசந்தசனமா நிற்குமே, அவர் அடிச்சடிக்கு தண்ணி எல்லாம் கட்டியாக நின்றதுன்றான். அடிச்சடிக்கு அப்படி ஒசந்திச்சு அப்படியே நின்றுச்சு. ஃபிரௌன் வந்தான், பார்த்தான், இறங்கியாச்சு. அப்படி வந்தாச்சு. வந்தால் அல்லாஹ் கடல் மீன் நதியை கலக்கிறான், தண்ணி கலக்குது, ஃபிரௌன் சாகரடி ஆகிறான். இப்ப அவர் மூளை அடிக்க போற நேரம், قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. பனு இஸ்ராயல்கள் எந்த ரப்ப விசுவாசம் கொண்டோ, மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த ரப்ப சொன்னோ, நானும் அந்த ரப்ப விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். வானமினல் முஸ்லிமீன், நானும் முஸ்லிம் ஆயிட்டேன் கடைசி சந்தர்ப்பம் சொன்னான். அல்லாஹ் சொன்னா, இல்ல ஓண்ட நேரம் முடிஞ்சாச்சு, ஓண்ட பொடியை நாங்க இந்த மக்களுக்கு அத்தாட்சியாக வைப்போம் என்று சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை ஃபிரௌனை பாதுகாத்த வரலாறு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணுக்கு திரை. இதில் என்ன விளங்குன்னு சொன்னால், அவன் முடிவை இது விவரிக்குது. இது பாருங்க, பலவீனமான வாழ்ந்த மக்களுக்கு, ஃபிரௌனால் ஒடுக்கப்பட்டு வாழ்ந்த மக்கள் பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஷாம், சிரியா, பலஸ்தீன் பாக்கியம் நிறைந்த அந்த நாட்டை பலவீனமான மக்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். ஃபிரௌனால ஆதிக்கம் செலுத்தப்பட்ட பலவீனமான மக்களுக்கு சிரியா, பலஸ்தீன் என்ன ஆட்சி அவங்களோட கையில் எல்லாம் கொடுத்தான். நீங்க பாருங்க, அதுக்கு பின்னால பொறுமைக்கான வெகுமதி, ஃபிரௌன்ட கொடுமைகளை சகித்து கொண்ட அந்த மக்களுக்கு சபுரா இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுத்து அல்லாஹ் அவங்களுக்கு சிறந்த வாக்குறுதி அளித்ததையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஃபிரௌன்ட அகங்காரம், திமிரு, ஆணவம், எல்லாத்துக்கும் மேல பிடிவாதத்தின முடிவு, அவன் உருவாக்கிய கட்டிடங்கள், அவன் விவசாய பண்ணைகள், அவன் சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் அல்ல தம்மர்னா தரமட்டமாக்கினான். இன்னும் ஒரு சமூகத்துக்கு அல்லா தஆலா வாவுரஸ்னா கௌமன் ஆகிரன், ஆண்டுட்டு போங்க, அவன் ஆட்சி செஞ்ச எல்லாத்தையும் அவன் செத்து போயிட்டான், பிடிவாதத்தால நீங்க ஆளுங்கன்னு நாங்கள் ஆக்கினோம் என்று அல்லா தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரெண்டாவது, பிடிவாதத்தால் வார விளைவு என்ன தெரியுமா? நிரந்தரமான நஷ்டம் மற்றும் வேதனை. நிரந்தரமான நஷ்டம். வைதா கீல லஹு இத்தகில்லாஹ் அஹதத்துல் இஸ்ஸா பில் இஸ்ம் ஃபஹஸ்பு ஜஹன்னம் வலபீஸல் மிஹாத். பாருங்க, அவனுக்கு அல்லாஹ்வை பயந்து கொண்டு சொல்லப்பட்டால், அல்லாஹ் பயந்துக்கப்பா, உன்னோட பிடிவாத கொடுத்த விடு இப்படி சொல்லப்பட்டால், அஹதத்துல் இஸ்ஸா பில் இஸ்ம், பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட பெருமை அவனை பற்றி கொள்கின்றது. அல்லாஹ் பயந்து கொண்டு சொன்னால் மேற் சிலிர்க்கணும். சின்னவன் சொன்னாலும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர், இன்ஷா அல்லாஹ் நான் மாற்றிக்கொள்கிறேன், இன்ஷா அல்லாஹ் பிழைதான், இப்படி வரணும். அவன் ஒரு சின்னவன் சொன்னாலும் சரி, பெரியவன் சொன்னாலும் சரி. என்ன சொன்னால், வைதா கீல லஹு இத்தகில்லாஹ், அல்லாஹ் பயந்து கொண்டு சொன்னால் பிடிவாதக்காரன தன்மை பிடிக்கு தெரியுமா? அஹதத்துல் இஸ்ஸா பில் இஸ்ம், என்ன இஸ்மின் காரணமாக, பாவத்தின் காரணமாக ஏற்பட்ட பெருமை அவனை பற்றி கொள்கின்றது. இது என்ன சொன்னால், சத்தியத்தை நிராகரிக்கக்கூடிய ஆணவம். ஒத்தன் பிழையான வழியில பைத்து கொண்டிருக்க போக்கல அவன் நண்பர்களோ குடும்பமோ யாரோ, அடே அல்லாஹ் பயந்துக்கூடா, பிழை செய்யாதடா, தப்பு செய்யாதடா, இந்த பிடிவாத குணத்தை விட்டுடான்னு சொன்னால், உன்னை தவறான செயலை விட்டுடுன்னு சொன்னால் அவனை ஏற்றுக்கொள்ளணுமே. ஆனால் பிடிவாதக்காரனை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அஹதத்துல் இஸ்ஸா பில் இஸ்ம், பாவத்தால் வரும் பெருமை. அவன் செஞ்சு கொண்டிருக்கிற பாவங்களை, அநியாயங்களை நியாயப்படுத்துவான், விட மாட்டான். இது பிடிவாதக்காரன குணமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் உள்ளத்தை தற்பெருமை, கௌரவம், கர்வம், பெருமை, ஆணவம், பாவத்தோட சேர்ந்து இதெல்லாம் இருக்கிறதால அவனுக்கு அழிந்து வழியில வரையலாம்.
அல்லாஹ் பயந்து நட என்று சொன்னால் இதை விட அழகியது ஒன்று இல்லை. ஆனால் அவனுக்கு கோபம் வரும், தண்ட தவறிலிருந்து பிடிவாரம். நாங்கள் எல்லாம் பயந்துட்டு தான் நிற்கிறேன். சும்மா நீங்கள் பொத்தி கொண்டு போனா போதும், எங்களுக்கு நீங்கள் பயம் பண்ண வர தேவையில்லை, நீங்கள் எங்களுக்கு சொல்ல தேவையில்லை, நாங்கள் எல்லாம் பயந்துட்டு தான் நிற்கிறேன். இல்லைம்மா அவன்கிட்ட பெருமை இருக்குதா, உனக்கிட்ட கர்வம் இருக்குது, இது பிடிவாத குணம் இருக்குது, எங்கள்கிட்ட அதொன்றுமே எல்லாம் பாதுகாக்கணும். ஏன்னா அவங்களோட கண்ணுக்கு ஃபிரௌனுக்கு போடப்பட்ட மாதிரி திரை போடப்பட்டாச்சு, வர மாட்டாங்க. அல்லாட்ட துவா கேட்கணும், யாரெல்லாம் அந்த கெட்ட தன்மையிலிருந்து பாதுகாத்து கேட்கணும். மூணாவது சைத்தானின் வழித்தோன்றலுக்காக மாறுதல். பிடிவாத குணம் உள்ளவன் சைத்தாண்ட அடிவரடிகள். வயது குன்னாலில் மலாய்க்கு ஆதம் இல்லா இப்லீஸ் அப்பா வஸ்தக்பர் வகான மினல் காஃபிரின். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொன்னா ஆதமுக்கு சுஜூர் செய்யுங்கன்னு சொல்லி சுஜூர் செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ் சுஜூர் செய்யல, அப்பா புறக்கடித்தான். வஸ்தக்பர் பெருமை அடித்து பிடிவாதம் கொண்டான். வக்கான மினல் காஃபிரின் அவன் நிராகரிப்பார்கள் ஆகிவிட்டான். ஆக பிடிவாதம் என்பது இப்லீஸிட தன்மை. ஆதமுக்கு சுஜூது செய்ய சொன்ன நேரம் சுஜூது செய்யல. என்ன, நான் நெருப்பால படைக்கப்பட்ட களிமண்ணால் படைக்கப்பட்டவன்ட்டு நான் போராண்டு கேட்ட பிடிவாத குணம் என்பது இழிவான குணம், அது பெருமையுடைய அடையாளம். 4 மறுமை நாளில் இழிவு. இந்த ஹதீஸை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை பாருங்க, யுஹ்ஷருல் முத்தகப்பிரூன் யௌமல் கியாமா அம்சாலு ஸுர் ஃபீ சுவரில் ரிஜால். பெருமை அடிப்பவர்கள் மறுமை நாளில் ஆண்கள், எங்களை ஆம்புலகள், ஆண்கள உருவங்கள்ல உள்ள அணுவை விட மிகச்சிறிய எறும்பை போல எழுப்பப்படுவார்கள். இழிவு அவர்களை எல்லா பக்கங்களிலிருந்து சூழ்ந்து கொள்ளும். ஒரு ஆண் 5 அடி 6 அடி 6 அடி 7 அடி 8 அடி வருஷத்தில் இருக்கிறவன் ஒரு ஆண் வாட்ட சாட்டமானவனா இருப்பான் உலகத்தில். இந்த பிடிவாதக்காரன், கர்வம் பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன் மறுமையை ஒன்று சேர்க்கப்பட்ட நேரம் அணுக்கு வரைவிலக்கணம் சொல்ல வந்த அறிஞர்கள் பல்வேறு வரைவிலக்கணம் சொன்னாங்க. அதில் ஒன்று என்ன தெரியுமா, ஊசியின் நுனியை 1000 தடவைகள் பிரித்து 1000 வருவது அணு. கண்ணுக்கு புலப்படாதது. அந்த கண்ணுக்கு புலப்படாத அளவில் ஒரு பூரண ஆணாக படைக்கப்படுவான். யாரை? பிடிவாத குணம் உள்ளவன், திமிர் பிடிச்சவன். நவுதுபில்லா. ஏன் அல்லாஹ் இப்படி இழிவாக்குறான் பின்னால சொல்றேன். அதாவது ஒரு அணுட அளவுக்கு, கண்ணுக்கு புலப்பட அணுட அளவுக்கு ஒரு ஆணுடைய உருவத்தில் பிடிவாதக்காரன் ஒன்று சேர்க்கப்படுவான். யுசாகூன இலா சிஜின் ஃபீ ஜஹன்னம யுகால் லஹு பூலஸ். அவங்க நரகத்தில் இருக்கக்கூடிய பூலஸ் என்று சொல்லக்கூடிய சிறைச்சாலையை நோக்கி ஓட்டி செல்லப்படுவார்கள். ரசூல் சொல்றாங்க, தலூஹும் நாரல் அன்யார் வயுஸ்கான மின் உசாரத்தி அஹ்லின் நார் தீனத்துல் ஹிபால். ரசூல் சொல்றது பாருங்க, அன்யார் நரக நெருப்பு அவங்களுக்கு மேலால எரியும். நரகவாசிகள்கிட்ட சேல் நரகவாசியோட காயங்கள் இருந்து வடிகிற சேல்கள், இரத்தங்கள் போன்ற கழிவுகள் இருந்து தீனத்துல் ஹவால் எனும் நீர், அந்த சேல்கள் கழிவுகள் அந்த அணு அளவுக்கு வந்தவங்களுக்கு புகட்டப்படும். சுனன் திர்மிதி 2492, முஸ்னத் அஹ்மத் 6677, அதப் முஃப்ரத் இமாம் புகாரி அதப் முஃப்ரத் 557. இந்த ஹதீஸோட ஆதாரம் இங்க பாருங்க. இது அணு. இங்க அணு என்பது அதாவது மிகச்சிறியது. எறும்பு அல்லது தூசியை போல மிச்சம் சிறியது. அந்த சின்ன உருவத்தில் உலகத்தில் பெருமையோட கர்வத்தோட பிடிவாதத்தோடு இருந்தவன் அவன் தண்டனைகளை மறுமையில் இப்படி அவன் எழுப்பப்படுவான். தெரியுமா, சின்ன எறும்பு எங்களோட காலுக்கு மிரிப்படுது எங்களுக்கு தெரியா. லா ஹவுல லா குவத்த இல்லா பில்லாஹ். சின்ன எறும்பு எங்களோட காலுக்கு கசங்குது எங்களுக்கு தெரியா. பிடிவாதக்காரன் பெருமை பிடிச்சவன் அல்லாஹ் மறுமையில அணுட அளவுக்கு ஒரு ஆணாக அணுட அளவுக்கெல்லாம் அனுப்புறான். அவனுடைய காலுக்கு மிரிப்பட்டு கேவலப்பட்டு போறான். மறுமையில் அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. பூலஸ் என்ற சிறைச்சாலைக்கு அவன் ஓட்டி செல்லப்படுவான். பூலஸ் என்ற சிறைச்சாலையில மேலான நெருப்பு நரகவாசிகள காயங்கள் இருந்து வழித சீலும் அந்த இரத்தங்களும் சேலுகள் இருந்து அவனுக்கு குடிக்க கொடுக்கப்படும். அவனுக்கு விழுங்கேலா, அதை விழுங்கோடும். இது பிடிவாதக்காரனுக்கு, பெருமை பிடிச்சவனுக்கு வரக்கூடிய இழிவு என்னென்றால் எல்லா கோணங்கள்ல இருந்தும் அவமானம் அவனை சூழ்ந்து கொள்ளும் தான் இந்த வசனம், இந்த ஹதீஸ்களை சொல்லுது. எல்லா பக்கத்துல இருந்தும் பிடிவாதக்காரனை அவனை இழிவு சூழ்ந்து கொள்ளும். உண்மையிலே இது ஒரு மிக பயங்கரமான ஒரு செய்தி. உலக வரலாற்று நீங்க பார்க்குறீங்க, பெருமை பிடிச்சவங்க, கர்வம் பிடிச்சவங்க, திமிரு பிடிச்சவங்க, பிடிவாத உச்சத்தில் இருந்தவங்க
நூஹ் நபியோட சமூகத்தெல்லாம் பேசுகிறான் பாருங்க. காலல் மலவு மின் கௌமி, நூஹ் நபியோட சமூகத்தில் வாழ்ந்த தலைவர்கள் சொன்னாங்க, இன்னா லனராக ஃபீ ضلال முபீன், நூஹே அலைஹிஸ்ஸலாம் உங்களை நாங்கள் தெளிவான வழிகேட்டில் காண்றோம். காலையா கௌமி லேஸ பி ضلاலா வலாக்கின் ரசூலும் மிர் ரப்பில் ஆலமீன், இது ضலாலாவல், இது வழிகேடல்ல, நான் அல்லாஹ்வின் தூதர் புறமிருந்து வந்த தூதர் என்று நூஹ் நபி சொன்னார். பிடிவாதத்தில் உச்சகட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அத்தாட்சியில் காட்டி உச்சகட்டம் என்ன தெரியுமா? இஸ்ரார் என்ன தெரியுமா சொன்னாங்க? தலபுல் அதாப். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உங்களால் ஏழுமண்டா என்ன காலு யா நூஹே கது ஜாதல்தனா ஃபாக்ஸர்த ஜிதாலனா ஃபாக்தினா பிமா தாய்துனா. இந்தாங்க மூசா அந்த ஃபிரௌன் இன்குந்தம் மின சாதிக்கி, நீங்கள் உண்மை சொல்லக்கூடியவராக இருந்தால் நிறைய பேசிட்டீங்க, நிறைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டுட்டீங்க. சரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உங்களால் ஏழுமண்டா நீங்கள் வாக்கடித்து வேதனை கொண்டு வாங்கப்பா. பிடிவாதக்காரன் பேச்சு ஸ்டைல், ஏழுமண்டை கொண்டு வாங்க. அவன் பின்விளைவை யோசிக்க மாட்டான். அவன் கர்வம் திமிரு பிடிவாதம் அவன் எந்த அளவுக்கு போவான், உச்சகட்டத்தையும் போவான். இவன் எப்படி தெரியுமா சொல்றாங்க? நூஹே நீங்க பெரிசா பேசிட்டீங்க, நிறைய வாக்குவாதம் எல்லாம் புரிஞ்சிட்டீங்க. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, நீங்க இன்குந்தமின சாதிக்கு நீங்க உண்மை பேசுறவராக இருந்தால் நீங்க வாக்களிச்ச அந்த வேதனையை கொண்டு வாங்க. பாருங்க, கால இன்னமா ஏத்துக்கும் பிஹில்லா இன்ஷா ஒமாந்து பிமோஜுதீன், இப்படி பேச வேணாம், அல்லாஹ் நாடுன்னு அந்த வேதனை வந்துடும், உங்களுக்கு ஒன்றுமே செய்யலை பற்றி நூஹு சொன்னார். பாருங்க, அல்லாஹ் சொல்றான், பிடிவாத குணம் திருத்த பார்த்தாரே யா அல்லாஹ், 950 வருஷங்கள் அழைப்பு பணியை மேற்கொண்டாரே, திருந்துற வாக்கே இல்லை, மாறுற வாக்கே இல்லை, பிடிவாத குணத்தில் நிலைச்சு நின்றாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஃபதஹ்னா அப்வாப ஸமா பிமாஇன் முன்ஹமிர், அப்ப நாங்க அதாவது பேரூற்றெடுக்கும் மழையால் வானத்தின் வாசல்களை திறந்தோம், மேலும் பூமியின் ஊற்றுக்களை பிளந்தோம். வானின் நீரும் பூமியின் நீரும் ரெண்டும் என்ன முன்னரே தீர்மானிக்கப்பட்ட காரியத்துக்காக சந்தித்தன. அப்படியே தண்ணி வந்தாச்சு, தூஃபான் பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தாச்சு. வஹமல்னா அதாத்தி அல்வாஹிம் வதுசர், மரப்பலகைகள் ஆணிகள் கொண்ட கப்பல்கள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் சமூகத்தை சுமந்துட்டு போனோம். இங்க பாருங்க பிடிவாத குணத்தை பாருங்க. வஹிய தஜ்ரீபிஹிம் ஃபீ மௌஜ் கல் ஜிபால், ஈமான் கொண்ட மக்களான கப்பல்ல ஏறி மலை அளவுக்கு பிரமாண்டமான அலைகள்ல மோதி கப்பல் பேய்த்து கொண்டு, கல் ஜிபால் மலைகள் போன்ற அலைகள்ல மோதி கப்பல் பேய்த்து கொண்டிருக்குது. நூஹ் நபி வனாதா நூஹன் இப்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ற தங்கம், யாபுனை கானஃபி மாதில் ஒரு ஒதுக்குப்புறமா மகன் நிற்கிறான். பிடிவாதத்தை பாருங்க, யாபுனை இறக்கம்மானா என்ற தங்கம் வந்துடுடா, என்ற ராஜா வந்துடுடா, என்ற உசிறு வந்துடுடா, கப்பல்ல வந்து ஏறிடுடாண்டு மூசா நபி நூஹ் நபி கெஞ்சுறார், அழுகிறார். வலா தக்கும் மால் காஃபிரீன், காஃபிர்களை பேத்திடாத ஆகிடாத. இவன்ட பிடிவாதம், கால சாவி இலா ஜபல் யசுமினி மினல்மா, வாப்பா பொத்தி கொண்டு போங்கோ, நான் மலை உச்சிக்கு ஏறுவேன், நான் பாதுகாக்க பெறுவேன். மகனே இன்றைய தினமோட பிடிவாத விட்டுடு ராஜா, இன்றைய தினம் இந்த கப்பலுக்குள்ள வந்தவங்களை தவிர எல்லாரும் அழிஞ்சிடுவாங்க, வந்துடு தங்கமேண்டு கெஞ்சினாரு, கத்தினார், அழுதாரு. அவன் பிடிவாத குணம் உம்மட வளர்ப்பு, பிடிவாத குணம் தாயை சேர்ந்து வந்த வளர்ப்பு. அவன் என்ன செஞ்சான்? வாப்பா நீங்க பொத்தி கொண்டு போங்க, நான் மலை உச்சிக்கு ஏறுவேன். பேசிக்கொண்டிருக்கிறாங்க. வஹால பைனஹும் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகி, வாப்பட கண்முன்னிக்கு அலைமோதி அடித்து செல்லப்பட்டாண்ட காட்சி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலே பிடிவாத குணம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தண்டனைகளை சோதனைகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தும். பிடிவாத குணம் வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய மோசமான தாக்கங்கள், அதாவது ஒரு குடும்ப வாழ்க்கையில் எடுங்க, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கையில பிடிவாத குணம் ஏற்படுத்தும் தாக்கங்கள், உணர்வுபூர்வமான இடைவெளி மற்றும் அன்பின்மை. போலியான அன்பு காட்டப்படும், உள்ளத்திலிருந்து அன்பு காட்டப்படாது. உணர்வுபூர்வமான இடைவெளி வரும், பிரிவு உணர்வு வரும். எப்பவுமே பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் எப்படி இருப்பார்னு சொன்னால், நான் மதிக்கப்படுறல்ல, எனக்கு கண்ணியம் தரப்படுறல்ல, எனக்கு ஒன்றுமே தரப்படுறல்லன்ட்டு ஒரு குற்ற உணர்வாகவே உணர்ந்துட்டே இருப்பாங்க. எல்லா பறக்கத்தும் இருந்தாலும் அவங்களுக்கு அனுபவிக்கிற வாய்ப்பு இருக்கவே இருக்காது. பிடிவாத குணம் அவங்களோட வித்தியாசமான பக்கம் கொண்டு வைத்துக் கொண்டே இருக்கு. கணவன் மனைவிக்கிடையில் ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான இடைவெளி இந்த பிடிவாத குணம் ஏற்படுத்தும்.
மனைவிக்கு கணவன், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் துரோகம் செய்கிற அளவுக்கு இந்த பிடிவாத குணம் கொண்டு வைத்துடும். கணவனுக்கு தெரியாம மனைவி, மனைவிக்கு தெரியாம கணவன் துரோகம் செய்கிற சூழலை இந்த பிடிவாத குணம் ஏற்படுத்தும். உலக வரலாற்று நிறைய பார்த்துக்கிறோம். இந்த கவுன்சிலிங் வாரவங்களோட பேசி பார்த்தா விளங்குது என்ன பெரிய பெரிய தப்புக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. பின்னணியை பார்த்தேன்னு சொன்னால் சில பிடிவாத குணங்கள், அந்த பிடிவாத குணங்களை மாற்றிக்கொள்ளலாத்தால வேற வழி இல்லைன்னு சொல்லி ஹராத்தில் போகிற அளவுக்கு இந்த பிடிவாத குணம் திருமண வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தும். மரியாதை இழப்பு. பிடிவாதம் உள்ளவங்க என்றைக்குமே மற்றவங்களை மதித்து நடக்கவே மாட்டாங்க. கர்வம், திமிரு தானே, அது பெருமை. அடுத்தவங்க மதித்து நடக்கவே மாட்டாங்க. நான் மட்டுமே சரின்னு நினைப்பாங்க. தண்ட துணையிட கருத்தை தன் மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கிறது, அவளையும் மனுஷனா நினைச்சு நெருங்குற அந்த தன்மை வரவே வராது. தான் பிழை செஞ்சிக்கும் 100க்கு 100 பிளண்டு விளங்கும். புழுந்தும் மீசையில மண் படலன்னு இருப்பாங்க. 100க்கு 100 நான் பிளண்டு விளங்கும். ஆனால் அந்த கர்வம் பிடிவாத குணம் எப்படி தெரியுமாக்கு, அவள் பிழையே செய்யல என்று நிலைமை ஏற்படுத்தும். அவங்க எப்படின்னு சொன்னால் அதாவது நினைச்சு பார்க்க இயலாத கதாபாத்திரங்களாக உலாவி கொண்டிருப்பாங்க, உலகத்தில் வளம் வந்து கொண்டிருப்பாங்க. பிடிவாத குணம் அப்படி ஆக்கும். விட்டு கொடுக்கிற தன்மை வராது. 2 பேர் பிரச்சனைப்பட்டால், கணவனை பிரச்சனைப்பட்டால் பிழையிலே இருந்தாலும் பேசவே மாட்டாங்க. காலம் கடந்தாலும் பேச மாட்டாங்க. சில நேரம் மனைவியே வந்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னது பிறகுதான் அவருக்கு ஒரு இவன்ட்டு வரான், ரைட் ஓகே சரி அப்படின்ட்டு. இவன்ட்ட பிழைக்கும் ஆனால் என்ன இல்லை நீ வா. இதில் என்ன தெரியுமா, பிடிவாத குணம் உள்ளவங்க ஒரு நாளும் பணிஞ்சு வைத்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. பிடிவாத குணம் உள்ளவங்க ஒரு நாளும் பணிஞ்சு வைத்து மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நிரந்தரமான சண்டைகள், மன அழுத்தங்கள் பூதாகாரமாக ஆகி பெரிய விஷயங்கள் ஏற்படுத்தும். சின்ன விஷயமாக இருக்கும், மிகப்பெரிய அளவில் அந்த பிரச்சனை முத்திக்கொண்டே போகும். தீர்க்கப்படாத அளவுக்கு வரும். மன அழுத்தம், சோர்வு, ஸ்ட்ரெஸ், பதட்டம், பதகளிப்பு, நெஞ்சு வலி, அதிக பல்வேறுபட்ட நோய்கள் பிடிவாத காரணம் வந்து தாக்கிடும். இது ஆய்வு சொல்லுது. பதகளிப்பு, ஸ்ட்ரெஸ், நெஞ்சு வலி, அந்த வருத்தம் இந்த வருத்தம் வேண்டாம். அவனுக்கு பிடிவாத குணத்தால அவனுக்கு எப்பவுமே மேனில பதகளிப்பாகவே இருக்கும். அவன் டென்ஷனாகவே இருக்கும். உளவியல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் வரும். சமூக ரீதி நிறைய ஒதுக்கப்பட்டதாக உணர்வுகள் வரும். இதால் என்ன நடக்கும், அப்பாவி குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. பிள்ளைகள முன்னுக்கு சண்டை பிடிக்க குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க. மட்டுமல்ல, அந்த குழந்தையும் தந்தையிடமிருந்து தாயிடம் இருந்து அதை அப்படியே கற்றுக்கொள்வாங்க. போகிற இடத்துல அந்த பிடிவாத குணத்தோட வாழ்கிற அளவுக்கு அந்த பிள்ளைகளை பேசுவாங்க. இது வரலாறு சொல்லக்கூடிய குணங்கள். ஆக உறவு முறிவடையும், விவாகரத்து வரைக்கும் கொண்டு வைத்து விடும், உணர்வுபூர்வமான இடைவெளி ஏற்படும். கடைசியாக என்ன நடக்கும் என்று சொன்னால், தண்ட துணையை, தண்ட மனைவியை, தண்ட கணவனை மதிக்காம அவங்கள பற்றி ஊரில் உலகத்தை எல்லாத்தையும் விமர்சிக்கிற தன்மை வந்துடும். யாரு கோல் எடுத்தாலும் ஏண்ட பொம்பளை இப்படி, ஏண்ட மாப்பிள்ளை இப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி என்ன அங்க இங்க உலகம் முழுக்க சொல்லி சீரழித்து சின்ன பின்னமாக்கி இழிவுபடுத்தி கேவலப்படுத்துகின்ற நிலைமை பிடிவாரம் உள்ளவளுக்கிட்ட வரும்ன்றதை ஆய்வுகள் சொல்றது நாங்கள் பார்க்குறோம். ஆக ஈமான் உறவுகளே, இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் தலைப்பாக இருந்தாலும் சுருக்கமாக சில செய்திகளை மட்டும் சொன்னேன். பிடிவாதம் குணத்தால் நடந்த ஒரு சில விளைவுகள் உங்களுக்கு சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் கிட்ட சாப்பிட்டு கொண்டிருந்தார். அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இடது கையால் சாப்பிடாதப்பான்னு சொன்னார், வலது கையால் சாப்பிடுன்னு சொன்னார். லாஸ்தத்தி எனக்கு இந்த வலது கையில் எடுக்கலாம். பிடிவாதம், அவன்கிட்ட பிடிவாதம் பெருமை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மனிதா வலது கையால் சாப்பிடுனாங்க, எனக்கு இந்த வலது கையால் எடுக்கல அப்படின்னு இடது கையால் சாப்பிட்டு கொண்டிருந்தான். சுபஹானல்லாஹ், அவனுக்கு அதற்கு பின்னால் அதாவது அவனுடைய கையை வாயளவில் தூக்க முடியாமல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். முஸ்லிமில் வர செய்தி. இது என்னென்னு சொன்னால், பிடிவாதத்தின் முடிவு அப்படித்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பருக்கும் பிஅஹ்லின்னார், நான் உங்களுக்கு நரகவாசிகள் நிலையை உங்களுக்கு நான் சொல்லவா? ஆம் யா ரசூலுல்லாஹ், குல்லு உத்துல்லின் ஜவ்வாலின் முஸ்தக்பர். சொன்னாங்க, ஒவ்வொரு கடுங்குணமுள்ள ஆணவமுள்ள பிடிவாதமுள்ள மனிதர்கள் நரகவாசிகள். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, நரகத்துக்கு போறவங்க யார் தெரியுமா? அதாவது ஒவ்வொரு கடுங்குணமுள்ள ஆணவமுள்ள பிடிவாதமுள்ள மனிதர்கள் நரகத்துக்குள்ளவங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நாங்கள் பார்க்கிறோம். ஆக ஈமான் உறவுகளே, பெரியவர்களே, சுருக்கமான சில செய்திகளை சொன்னேன். இன்னும் பல விஷயங்கள் இருந்தாலும் நேரம் இடம் கொடுக்கல்ல. அல்லாஹ் பயந்து கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான வரைக்கும் பணிவை மேற்கொள்வோம்.
நாங்கள் இந்த உலகத்தில் உலகமே கொடுக்கப்பட்ட மக்களோட பணிவை நாங்கள் பார்க்குறோம். அந்த பணிவு எனக்கிட்ட வரணும். அல்லாட்ட துவா கேளுங்க. யா அல்லாஹ் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி. அல்லா என்ற உள்ளத்தை மார்க்கத்தில் உறுதிப்படுத்தி பிடிவாதம் என்ற கெட்ட குணத்திலிருந்து பெருமையிலிருந்து என்னை பாதுகாத்துடு. இதெல்லாம் நீ தந்தது. இந்த பிடிவாதம் இந்த பெருமையும் எனக்கிட்ட இருக்குமா இருந்தால் இதை வச்சே நீ என்னை அடித்து போட்டுடுவாய். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உலகத்தையே அல்லாஹ் கொடுத்தான். உலகத்தையே கொடுத்தான். ஒரு ஊர்வலம் போகிற காட்சி அல்லாஹ் குர்ஆன்ல சூரா லுக்மான்ல சொல்கிறான் தானே. ஊர்வலம் கொண்டு போகிற மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், பச்சைகள், ஊர்வன எல்லாமே வந்து கியூவில் நிற்கிறாங்க. ஃபஹும் யூஸாவும் அடியில் வந்து சேர்ந்து கொண்டு நிற்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன எவ்வளோ பணி, இந்த பணிவு வரணும். இந்த பணிவு வந்து அல்லாஹ் உயர்த்தி கொண்டே போவான். பிடிவாத கரண்ட் அது வராது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒட்டகையில் ஏறி எல்லாரும் எடுத்துக்கொண்டு அப்படி பவனி போகிற நேரம் ஒரு எறும்பு புத்து கிட்ட போகிறார். قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. எறும்பு கூட்டத்துக்கு ஒரு தலைமை எறும்பு சொல்லிச்சாம், எறும்புகளே சுலைமானும் அந்த படையும் வாராங்க, சின்ன படப்பு நசுக்கிடுவாங்க, ஓடி போய் பொந்துகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுத்த உலகம் விசாலமான உலகம். சுலைமான் நபியோட காதுக்கு அந்த வார்த்தை கேட்குது. ஃபத்தபஸ்ஸம தாஹிகம் மின் கௌலிஹா. எறும்பு சொன்ன வார்த்தையை கேட்டு புன்முறுவல் பூத்து வாய்விட்டு சிரித்து ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தாஹு வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹ். யா அல்லாஹ் எனக்கு நீ தந்திருக்க அருட்கொடை விசாலமாக்கித்தா. எனக்கு உள்ளுணர்வு, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளுணர்வை தந்துவை. என்ற பெற்றாருக்கு நீ கொடுத்த அருட்கொடைகளுக்கு நன்றி உள்ள மனிதனாக என்ன நீ ஆக்கிடு என்று சொல்லி பணிவோடு பிரார்த்தித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, பிடிவாத குணம் என்பது களை கட்டப்பட வேண்டிய, வேரோடு வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியப்பட வேண்டிய மிக மோசமான ஒரு துர்க்குணம். அந்த துர்க்குணத்தை நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிடிவாதம் என்ற கெட்ட குணத்தை எங்களை பாதுகாத்து எங்களோட வாழ்க்கையில் எல்லாம் பரக்கத் செய்து வளம் பெற்ற வாழ்வாக வாழ்ந்து மறுமையில் தூசியுடைய அளவுக்கு ஆணாக எழுப்பப்பட்டு காலால் மிதிக்கப்பட்டு போகின்ற அந்த இழிவான நிலைமைகளில் எங்களை பாதுகாத்து சகல இழிவுகளிலிருந்து எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பை வழங்கி பிடிவாத குணத்தை இந்த ஓரமாகி வாழக்கூடிய அந்த உயர்ந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்எல்ஏக்கு தந்துருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.